தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காலை வேளையிலே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த இங்கே கூடியிருக்கின்றோம். அன்னை வழியாக நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து அருள் வரங்களுக்கும் நன்றியாகவும், இந்த நாளை இறைவன் நமக்கு ஆசீர்வாதமாக அளிக்கவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். பின்வரும் கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளி அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காகவும், பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும், அனைத்து நோயாளிகள் குணம் பெறவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், சேவியர் ராஜ் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், செலஸ்டின் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், எலிசபெத் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், ஜேம்ஸ் மேரி நன்றியாகவும் கருத்துக்களுக்காகவும், அந்தோனி ஷீலா நன்றியாகவும் கருத்துக்களுக்காகவும், லூர்து சாமி அமலோற்பமரி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், மாகி குழந்தை உண்டானதற்கு நன்றியாகவும், இருதயம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நலத்திற்காகவும், நினைத்த காரியம் நிறைவேறவும், அகனி பிரான்சிஸ் 20ஆம் ஆண்டு நினைவு மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆன்மாக்களுக்காகவும், துப்பியர் பிரான்சிஸ் அனிதா அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், திருமதி மரிய தெரேஸ் 7ஆம் ஆண்டு நினைவு அவருடைய ஆண்மலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியினுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய இருக்கின்ற பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார், நேரில் வேண்டிடும் ரோகிக்கு இறங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் இயேசுவோடு இருந்தோமானால் அவரோடு வாழ்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்றெழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்வதைப் போல சிறையில் பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்து என்றுமுள்ள மாட்சிமையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தக்கது. நான் அவரோடு இருந்ததால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம்,
நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தக்கவராயினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்தும் கூறி பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உம் பாதங்களை ஆண்டவரை நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் நண்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார். பல்லவி. சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக் கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உம் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்து இருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளை விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதில் அளித்ததை கண்டு இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு திருத்தூதர்களுக்கு தூய ஆவியை அனுப்புகின்றார். புதிய ஒரு திரு அவையை அங்கே ஏற்படுத்துகின்றார். அதற்கு முன்பாகவே அவர்களுக்கு வேண்டியது அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். நற்செய்தியை அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்ற கட்டளையையும் அவர்களுக்கு கொடுத்து, உலகமெல்லாம் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று அவர்களை பணித்து அனுப்பி வைத்தார். இந்த திருத்தூதர்கள் பல இடங்களுக்கு சென்றார்கள். அதிலே மிகவும் குறிப்பாக பவுலடியார் பல புறவினத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் அல்லாத இடங்களுக்கு சென்றார். இவ்வாறு அவர்களுக்கு சென்று போதிக்கின்ற பொழுது
இயேசுவினுடைய நற்செய்தியை உயிர்த்த ஆண்டவரின் சாட்சியாக இருந்து அறிவித்த அந்த அனுபவத்திலே இந்த ஒரு விசுவாச அனுபவம் அவரிடம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னோடு ஒரு சில நற்செய்தியாளர்களை அழைத்து சென்றார். ஆங்காங்கே இருக்கின்ற அந்தந்த திருச்சபைக்கு தலைவர்களையும் ஏற்படுத்தினார். இவ்வாறு திரு அவையை ஏற்படுத்தி திருச்சபையானது நாளும் வளர்ந்து பெருகி பறந்து இறைவனுடைய அந்த செய்தியானது பரவிக்கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே தீமோத்தேயு என்று சொல்லக்கூடிய அவருடைய சீடராகிய அவருக்கு எழுதிய அந்த கடிதத்தினுடைய ஒரு சிறிய பகுதியைத்தான் இன்றைக்கு முதல் வாசகமாக நாம் கேட்டோம். இந்த வாசகத்திலே மிகவும் குறிப்பாக இறந்து அவரோடு உயிர்க்கின்றோம், நாம் இறக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு உயிர்க்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே குறிப்பிடுகின்றார். கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. காரணம், இவர் இப்பொழுது சிறையில் இருக்கின்றார். சிறையில் இருந்து கொண்டு இந்த கடிதத்தை எழுதுகின்றார். என்னை வேண்டுமென்றால் சிறைப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் சிறைப்படுத்த முடியாது. கடவுளுடைய வார்த்தைக்காக, கிறிஸ்துவின் மாட்சிக்காக நான் எதையும் பொறுத்து கொள்ள தயாராக இருக்கிறேன். காரணம், அவரோடு நான் இறந்தால் அவரோடு நான் வாழ்வேன், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு நான் ஆட்சி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக வாழ்கின்ற ஒரு அற்புதமான வாழ்வை சாட்சியமாக பவுலடியார் சொல்கிறார். ஒரு முறை நெப்போலியனுடைய போர் வீரன் படை வீரனை சிறைபிடித்தார்கள். நெப்போலியன் இப்பொழுது எங்க இருக்கிறான் சொல், உன்னுடைய நெப்போலியன் இப்பொழுது இங்கே இல்லை, அந்த நெப்போலியனை நம்பி இருந்தாயே என்று சொன்ன பொழுது அந்த போர் வீரன் சொன்னானா, என்னுடைய நெஞ்சை பிளந்து அங்கே பார், நெப்போலியன் அங்கே தெரிவான் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு ஒரு தலைவன் மேல் தீவிரமான பற்றுறுதி கொண்டிருந்த ஒரு சீடன் இருந்ததாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் இயேசு ஆண்டவரால் தொடப்பட்டு மனம் மாற்றம் பெற்று மிகப்பெரிய ஒரு பணியை ஏற்றுக்கொண்ட பவுலடியார் எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு அழுத்தமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையையும் பணி கூர்மையையும் தன்னுடைய வாழ்விலே பெற்றிருப்பார் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற தீவிரமான தாகத்தினால் பவுலடியார் இந்த தீமோத்தேயுக்கு எழுதுகின்றார். என்னை சிறைபிடித்து விடலாம், என்னிடம் இருக்கின்ற இயேசுவை யாரும் செய்ய முடியாது, என்னிடம் இருக்கின்ற அந்த நற்செய்தியை யாரும் சிறைபிடிக்க முடியாது, தொடர்ந்து இயேசுவுக்காக நான் இறப்பேன், இயேசு வாழ வேண்டும், நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகின்றார். நம்முடைய வாழ்விலேயும் இயேசுவை தாங்கிச் செல்வோம், நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்போம், ஆண்டவர் நம்மில் வெளிப்பட நாம் குறைய ஆண்டவரின் அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆகவே கனிவுமிக்க தந்தையை, கொடைகளையும் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருளாக நீர் ஏற்று ஆசி வழங்கிடவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையுடன் நிறைஞ்சு மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்துவீராக. உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் பேராயர் அனந்தராயருக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையுள்ள கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரையும் அடியார்களாகி எங்கள் அனைவரையும் நீர் நினைவு கூர்ந்திரலும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்திரலும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைபற்றியும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காக தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கும் நல்வாழ்விற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, ஊழியராகிய நாங்களும் ஒரு குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு கனிவுடன் ஏற்றருளும். எங்கள் வாழ்நாளிலும் அது அமைதியை தந்தருளும். நீர் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவருடைய திருக்கூட்டத்திலே நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். ஆகவே ஆண்டவரே இறைவா, இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்திருளும். இவ்வாறும் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமல்ல தந்தையாகி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் எழிமிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகள் எடுத்து மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை ஆகவே ஆண்டவரையும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய வெண்ணேற்றத்தையும் ஊழியர்களும் என் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புமிக்க உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக்கு அளித்த காணிக்கைகளை நீர் உடன்பணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலிப்பொருளாக ஏற்றருளும். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய வானதூதத்தம் திருக்கைகளாலே பலிப்பொருட்களை மாண்புமிக்க உமது விண்ணக பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிரையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளச் செய்திருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் அடியார்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இத்திருப்பலியில் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவ மற்றும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம்மடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்துதர்களும் அரைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இனியாசர், அலெக்சாந்தர், மார்சலின்ஸ், பீட்டர், பெரிசித்து, பெர்பெத்துவா, ஆகத்தம்மாள், லூசியம்மாள், ஆக்னேஸ், சிசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடன் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்திருளும். எங்கள் தகுதியின்மை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் செபிப்போமாக. உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக வாழச் செய்தருளும். அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த நற்கரணை வடிவிலே உம்மை நாங்கள் உள்வாங்குகின்ற வேளையிலே அதே அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவாக எங்களுக்கு அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு மகிழ்ச்சியுடன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் விருந்தில் அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆயிரம் நில ஒளியோ அன்புடன் அழைக்கின்றான். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றாய். விண்ணவனே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றாய். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே பண்பாடவோ கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. இனி சுகமான புது ராகமே என்றென்று உண்டாகும் பேரின்பமே பேரின்பமே பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆயிரம் நில ஒளியோ இளையாடிடும் இறையரசோ கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும்.
என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றை எல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உமது ஆவியார் வழிநடத்தும் வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தாய்மரியே, துள்ளி வரும் துன்பலை சொல்து என் மேல் மோதுதம்மா. வெள்ளத்திலே மூழ்குகிறேன், வேதனையில் பாடுகிறேன். அள்ளி என்னை கரை சேர்க்க அருக்கரத்தை தாரும் அம்மா. வெள்ளி நிலா ஓடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே, அன்னை என்றும் தந்தை என்றும் உறவு சொல்லி வந்தவர்கள், அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள். அன்னை என்றும் தந்தை என்றும் உறவு சொல்லி வந்தவர்கள், அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள். இன்னலிலே தவிக்க விட்டு என்னை மறந்து போகும்போது, இன்னலிலே தவிக்க விட்டு என்னை மறந்து போகும்போது, அன்னை என்று உன்னை அழைத்தேன், அருட்கரத்தை தாரும் அம்மா. வெள்ளி நிலா ஓடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே, எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.